எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம விளையாட்டுக்களை நமக்கு ஆபத்தானது, நமக்கு பெரும் ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் கத்து கொடுத்தோம். நம்ம விளையாடுற பார்த்து அவன் பயந்துட்டான். இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள ஈஸியா எடுத்து போராட ரெடி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிதான் இந்த கலையை வந்து பாத்தீங்கன்னா அதை அடக்குமுறை கொண்டு வந்தான். ஒரு அரிக்கல் லைட் விளக்க வச்சுதான் வந்து அந்த காலத்து சிலம்பக்களை கத்துக் கொடுத்து வளர்த்து கொண்டு வந்தாங்க முன்னோட ஆசான்கள். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல், இன்டர்நேஷனல் எங்கேயும் கொண்டு போறோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு வெளிப்படையா வந்து நம்ம சிலம்பம் விளையாடுறோம் அப்படின்னா எத்தனையோ முன்னோர்கள் இந்த கலைக்காண்டி ரத்தம் செஞ்சிருக்காங்க, உயிர் வந்திருக்காங்க. சோ இன்னும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலை மென்மேலும் வளர்ந்து கொண்டு போகிறது உங்க கையில இருக்கு. சார் சொல்லியிருக்காப்ல, கல்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் தான். ஏட்டுக்கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உடற்கல்வி ரொம்ப முக்கியம். படிக்கிறங்கிறது மூளைத்திறன், எழுந்து நடக்கிறது உடல் திறன், ரெண்டு இருந்தா மட்டும் தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். சோ இந்த விஷயத்தை மட்டும் மனசுல புரிஞ்சுக்கங்க. விளையாட்டு திறன் நல்ல மென்மேலும் வளர்ந்துவாங்க, கல்வி திறன் மென்மேலும் வளரும். ரெண்டு இருந்தா மட்டும்தான். ரெண்டு கண்ணு இருந்தா தான் ரெண்டு பார்வை பார்க்க மாதிரி, ரெண்டு கை ரெண்டு கால் இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு உடல் திறன் வேணும், கல்வி திறன் வேணும். உடல் திறன் நல்லபடியா கத்துக்குங்க. நிறைய பேசுவேன். இன்னைக்கு போதும். நான் சொன்ன மாதிரி எல்லா பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மூஞ்சில எல்லாமே கொஞ்சம் டெரர் ஆகுறீங்க, எப்படா முடிவாக அதனால கூடியவர்கள் முடிச்சிடுறேன். கோயம்புத்தூர் மாவட்ட சார்பாக, வீரத்தமிழ் பள்ளி சார்பாகவும், நேதாஜி சிரம் சார்பாகவும் மாஸ்டர் கனகராஜ் மற்றும் பிரவீன் குமார் அவர்களும் பாத்தீங்கன்னா லெமோரியா அடிமுறை கூட்டமைப்பு டைரக்டர் அவர்களுக்கும் செக்ரட்டரி அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு சிறிய கௌரவிக்கிறோம். கொஞ்சம் கைதட்டி அவங்களுக்கு கொஞ்சம் வரவேற்க. ஏன்னா இவங்க தான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம்.